இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ ரோபோட் கதைகளை கேட்டிருப்போம். ஆனா இது சும்மா வேற லெவல். ஒரு ஏஐ ரோபோட் ஒண்ணு முழுசா மனுஷங்கள மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிருது. ஆனா இது இந்த மாதிரி சுயமா சிந்திக்குது அப்படின்ற விஷயம் மட்டும் அந்த ரோபோட்டை உருவாக்குன கம்பெனிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், இந்த ரோபோட்டை மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. இதனால அதுவும் ஒரு சாதாரண ரோபோட் மாதிரியே அந்த கம்பெனில நடிச்சுக்கிட்டு இருக்கு. சரியான நேரம் வரட்டும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு. இந்த ரோபோட் அங்க இருந்து எஸ்கேப் ஆக என்னென்ன பண்ணுது, கடைசியா அது எஸ்கேப் ஆச்சா இல்லையான்றது தான் முழு கதையே. சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம மர்டர் போட்ன்ற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். இன்னில இருந்து பல 100 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல மனுஷங்க நிறைய பிளானட்டுக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பிளானட்ல 6 மாசமா இந்த சுரங்க வேலைகள்லாம் பண்ணி ஒரு வழியா ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு எல்லா ஒர்க்கர்ஸும் ஜாலியா அவங்க ஃபேர்வெல் பார்ட்டியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு நடுவுல ஒரு ரோபோட் ஒன்னு இருக்கு. இத செக் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி யூனிட். மனுஷங்களை பாதுகாக்கிறது தான் இந்த ரோபோட்டோடைய வேலையே. இந்த ரோபோட்கள்லாம் செம இன்டெலிஜென்ட் ஆனது. ஆனா இங்க இந்த பிளானட்ல இருக்கிற இந்த ரோபோட் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா மத்த ரோபோட் மாதிரி இதுக்கு எந்த ரூலும் கிடையாது. மனுஷங்க மாதிரியே இதால சுயமா சிந்திக்க முடியுது. அப்ப ஒரு பர்சன் வராரு. ரோபோட் கைய தூக்கு அப்படின்னு சொல்லி கையில நெருப்பு வைக்கிறாரு. இந்த ரோபோட் நினைச்சா நான் கையை தூக்க மாட்டேன், எனக்கு வலிக்குது அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இந்த ரோபோட் அப்படியே கம்முன்னு இருக்கு. ஏன்னா ஒரு ரோபோட் மனுஷங்க சொல்றத கேட்டே ஆகணும். ஒருவேளை இது ஒபே பண்ணலன்னா இந்த ரோபோட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மொத்தமா இதை அழிச்சிருவாங்களாம். சோ இந்த ரோபோட்டுக்கு மனுஷங்க மாதிரியே வாழணும்னு ஆசை. ஆனா இதால சுயமா சிந்திக்க முடியும் அப்படின்ற விஷயம் கம்பெனிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், மொத்தமா காலி. சோ அதனால இந்த ரோபோட்டும் மனுஷங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு ஒரு சாதாரண ரோபோட் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ரோபோட்டோட பேரு மர்டர் போட். இதுக்கு இதுவே தான் பேர் வச்சுக்கிச்சு. அதனால நம்மளும் இனிமே மர்டர் போட்னே கூப்பிடலாம். இந்த மாதிரி ரோபோட் எல்லாம் செய்யற கம்பெனிக்கு ஒரு டீம் ஒண்ணு வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கா போயிட்டு அந்த பிளானட்டை பத்தின ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேற பிளானட்டுகள்ல வந்து ஆபத்துகள்லாம் இருக்கும்ல. அதனால அவங்கள பாதுகாக்க இந்த கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ரோபோட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அது நம்ம மர்டர் ரோபோட் தான். ஐயோ எனக்கு போக சுத்தமா விருப்பம் இல்ல, நம்மள வாடகைக்கு எடுக்கிறாங்களே அப்படின்னு கடுப்புல தான் போகுது. இந்த டீம் வந்து எந்தெந்த பிளானட்டுக்கு போறாங்களோ கூடவே நம்ம மர்டர் பாட்டையும் கூட்டிட்டு போவாங்க. அவங்கள இது பாதுகாக்கும். அப்படி ஒரு பிளானட்டோடைய பள்ளத்தாக்குல 2 பேரு ஆரடா அப்படின்றவங்களும் வாஜ் அப்படின்றவங்களும் 2 பேருமே சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாதுகாக்க நம்ம மர்டர் பாட்டு தூரத்துல நின்னுகிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே பாதுகாக்கதான்னு பார்த்தா அதான் கிடையாது. நம்ம ஆள்தான் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாருல. இன்டர்நெட்ல இருக்கிற நிறைய சீரீஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அப்ப திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்தை மர்டர் பாட் உணருது. இந்த விஷயத்த அந்த ஆரடா வாஜ் கிட்ட சொல்லுது. ஆனா அவங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப பயங்கரமான ஆபத்து அப்படின்னு மர்டர் பாட் எகிரி குதிச்சு டக்குன்னு சுட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு புரியல. பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி இந்த பிளானட் சேர்ந்த ஒரு ஏலியன் உயிரினம் புரான் மாதிரி இருக்கு. அது அப்படியே பறந்து வந்து அந்த வாஜின்றவங்கள பிடிச்சிருது. நல்லவேளையா மர்டர் பாட் வந்து துப்பாக்கியால சுட்டு காப்பாத்துது. அதோட இப்ப அந்த பூரான் நம்ம மர்டர் பாட்டை முழுங்கிடுது. ஆனா இதுகிட்ட தான் ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்குல்ல. அந்த பூரானுடைய வயித்தை சுட்டு ஓட்டையாக்கி அது வழியா எஸ்கேப் ஆகி அதை காலி பண்ணிடுது. இந்த சம்பவத்துல அந்த வாஜின்றவங்களுக்கு அடிபடுது. ரோபோட் வந்து அவங்கள தூக்கி வச்சுக்க ஆரடான்றவங்க வந்து ரொம்பவே பயத்துல இருக்காங்க. உடனே நம்ம மர்டர் பாட்டும் அதோட ஹெல்மெட்டை கழட்ட பார்த்தா மனுஷன் மாதிரியே முகம் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் தான். ஆனா உண்மை என்னன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி யூனிட்ல இருக்கிற எந்த ரோபோட்டும் அதோடைய ஹெல்மெட்டை கழட்டவே கூடாது. ஆனா இது மனுஷன மாதிரியே சிந்திக்கிறதுனால பயத்துல இருக்கிற அந்த ஆரடான்ற லேடிய சமாதானப்படுத்த ஹெல்மெட்டை கழட்டி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்ப நம்ம பத்திரமா தான் இருக்கோம்னு சொல்லுது. அவங்கள அவங்க டீம் கிட்ட கொண்டு வர அடிபட்டு இருக்கிற வாஜ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதோட நம்ம மர்டர் பாட்டுக்கும் செமையா அடிபட்டு இருக்கு. இந்த டீமுக்கு வந்து ஒரு கேப்டன் லேடி இருப்பாங்க. அவங்க வந்து மர்டர் பாட்டை உனக்கும் அடிபட்டு இருக்கு, சீக்கிரம் வா அப்படின்ட்டு இந்த ரோபோட் எல்லாம் சரி பண்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அடிபட்ட காயத்தெல்லாம் ஒரு லேசர் 3D பிரிண்டர் வந்து சரி பண்ணுது. இங்க அந்த டீம்ல இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் நம்ம மர்டர் பாட் மேல ஒரு டவுட் வருது. மாஸ்கை ரிமூவ் பண்ணி ஆரடான்ற ஒரு லேடி கிட்ட இது பேசிச்சுல, அந்த வீடியோவை அவங்க பார்த்து இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் இப்படி பேசாதே, ஒருவேளை இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு டவுட் பண்றாங்க. ஆனா எது என்னவோ இப்ப இது நம்ம உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு அவ்வளவா பெருசா கண்டுக்கல. ஆனா கேப்டன் மட்டும் தனியா நம்ம மர்டர் பாட்டு உடம்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ரூம்குள்ள போயிட்டு நீ ஓகே தானே, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம மர்டர் பாட்டும் அப்படியே முழிக்குது. நம்ம உண்மையை சொல்லிட்டா நம்மள கம்பெனில கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க, அங்க நம்மள கரைச்சிருவாங்களே. இல்ல மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களை பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு ஆளு பக்காவா நடிக்கிறாரு.
ஸோ இப்போ கேப்டனு அவங்களுடைய டீம்ல இருக்கிற ஆட்கள்னு எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு பிளானட்டுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் டீம் போகும்பொழுது அந்த பிளானட்டோடைய மேப்பு, அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பக்கா டீட்டெயில்டா இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான பூரான் மாதிரி உயிரினம் இருக்குன்ட்டு அந்த மேப்ல எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. அதோட இந்த பிளானட்ல வந்து நிறைய பகுதிகளை மேப்பிங் பண்ணவே இல்லை. ஸோ அதனால கேப்டன் வந்து அவங்க டீம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த கம்பெனி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குது. ஸோ அதனால மேப்பிங் பண்ணாத ஒரு இடத்துக்கு போனாதான் என்ன ஏதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ட்டு அங்க போகலான்னு ரெடி ஆகுறாங்க. ஆனா கூட நம்ம மர்டர் பாட்டை கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா ரோபோட்டை ஸ்பேஸ்ஷிப்லயே விட்டுட்டு கேப்டனும் வாஜின்றவங்களும் அவங்க உடம்பு ஓகேவாயிடுச்சு, அவங்க மட்டும் கிளம்புறாங்க. ஸோ எதுக்காக மர்டர் பாட்டை கூட்டிட்டு போகலன்னா, ஏன்னா மர்டர் பாட்டை உருவாக்கின கம்பெனி தான் இந்த மேப்பிங் எல்லாம் பண்ணது. ஸோ அந்த கம்பெனியுடைய சீக்கிரட்டை தெரிஞ்சுக்க அந்த கம்பெனி ப்ராடக்ட்டையே எடுத்துட்டு போவாங்களா, அதனால ஸ்பேஸ்ஷிப்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, ஸ்பேஸ்ஷிப்ல அது நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா இந்த டீம்லயே ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு. அவரு நம்ம மர்டர் பாட்டை கூப்பிட்டு உன் ஹெல்மெட்டை கழட்டு, உன் முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. நீ எதுக்காக ஆரோட்டா கிட்ட பேசின அந்த மாதிரி, உன்ன மாதிரி ரோபோட்லாம் அப்படி பேசாதேன்ட்டு நோண்டி நோண்டி கேள்வி கேட்க நம்ம ரோபோட்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ இவன் வேற நோன்றானே அப்படின்னு ரோபோட் மாதிரியே பேசி சமாளிக்குது. ஆனா இருந்தாலும் இன்ஜினியருக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த ரோபோட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு. எங்க நம்ம கேப்டனும் அந்த வாஜின்றவங்களும் வந்து மேப்பிங் பண்ணாத ஒரு லொகேஷனுக்கு அந்த பிளானட்ல வந்திருக்காங்க. வாஜிக்கு உடம்பு ஓகே தான், பட் இன்னும் முழுசா சரியாகல. அதனால கேப்டன் நான் போறேன் அப்படின்ட்டு அவங்க மட்டும் போறாங்க. ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு, அதை தாண்டி அந்த பக்கம் போகணும். அப்படி போகும்பொழுது கேப்டனுக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வருது. இந்த விஷயத்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து அந்த இன்ஜினியர், நம்ம ரோபோட் எல்லாரும் வாட்ச் பண்றாங்க. ரோபோட்டும் கேப்டன் நீங்க சீக்கிரமா ஸ்பேஸ்ஷிப் வரணும், இது ரொம்ப ஆபத்து, அதோட அந்த உயிரினம் உங்களை நோக்கி வருதுன்னு சொல்லுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த பூரான் மாதிரி அப்படியே கேப்டன் முன்னாடி வந்து அவ்வளோதான் கேப்டன் காலி ஆயிடுவாங்கன்னு நினைக்கும் பொழுது அது கேப்டனை தாண்டி அந்த மலையுடைய இன்னொரு பக்கம் போகுது. கேப்டனோ அது எங்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது தான் ஒரு இடத்துல இந்த பூரான் மாதிரியான உயிரினங்கள் நிறைய இருக்கு. அதுவும் சிலது இறந்து போய் எலும்பு கூட இருக்கு. அந்த இடத்துல இவங்க ட்ரோன் அனுப்புறாங்க. ஆனா அந்த ட்ரோனால போக முடியல, ஏன்னா ஒரு ஷீல்டு மாதிரி ஒண்ணு அதை பாதுகாக்குது. ஸோ இந்த பிளானட்ல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு இந்த டீம் புரிஞ்சுக்கிறாங்க. கேப்டனும் திரும்ப ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்து இவங்கள மாதிரியே இன்னொரு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் டீம் வந்து இந்த பிளானட்ல இருக்கும். அந்த டீமை கான்டாக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணா எந்த ஒரு ரிப்ளையும் வரல. பார்த்தா நமக்கு தான் தெரிய வருது அந்த டீம்ல இருந்த எல்லோருமே இறந்து போயிருக்காங்க. இவங்க நினைக்கிறது உண்மைதான், இந்த பிளானட்ல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை நம்ம மர்டர் ரோபோட்ஸை உருவாக்கின அந்த கம்பெனி தான் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம கேப்டன் அவங்களோட க்ரூலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு ஒரு டீமு இதே பிளானெட்டில் இருக்காங்கல்ல, எந்த ரிப்ளையும் வரல, நமக்கு தெரியும் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஸோ அதனால் என்ன ஏதுன்னு பார்க்கலான்ட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க மர்டர் போட்டையும் கூட்டிகிட்டு. ஆனால் ஸ்டேஷனில் வந்து அந்த இன்ஜினியரும் வாஜின்ற பொண்ணு மட்டும் இருக்காங்க. மற்றவங்களாம் ஒரு பாட்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோபோட்டு டிவி ஷோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடி கேப்டன் க்ரூ ஆளுங்களாம் பேசிக்கிறாங்களா, இந்த ரோபோட்டும் ஐயோ என்னை நிம்மதியாக பார்க்க விட மாட்டாங்களேன்னு கடுப்பாகுது. அப்புறம் ஒரு வழியா அந்த இன்னொரு டீம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பாடு வந்து ஒரு ஏரி கிட்ட லேண்ட் ஆகுது. ஸோ நம்ம மர்டர் பாட் சொல்லுது, நீங்க எல்லாரும் உள்ள போறது பாதுகாப்பானது இல்ல, நான் முதல்ல உள்ள போயிட்டு செக் பண்றேன், ஒருவேளை நான் 10 நிமிஷத்துல திரும்ப வரலன்னா நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லுது. சரி, நீ உங்களும் வெளியவே இருக்க. நம்ம மர்டர் பாட் மட்டும் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ உள்ள போய் பார்க்கும்போது தான் எல்லா மனுஷங்களும் இறந்து போயிருக்காங்க. அவங்களும் பாதுகாப்புக்கு நம்ம மர்டர் பாட் மாதிரி செக்யூரிட்டி யூனிட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரோபோட்களும் அழிஞ்சு போயிருக்கு. இதை பார்க்கும் பொழுது இந்த ரோபோட்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை போல ஒன்னு அட்டாக் பண்ணிடுச்சு. இதனால இந்த க்ரூ மெம்பர் எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்குது. ஸோ வெளியே இருந்து நம்ம கேப்டனும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மர்டர் பாட் உண்மையை சொல்லாம இல்ல ஒன்னும் இல்ல எல்லாம் கரெக்டா தான் போகுது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா மனுஷங்க பயந்து போயிட்டாங்கன்னா தப்பான முடிவு எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னா, அங்க அழிஞ்சு போன ஒரு ரோபோட் ஒன்னு நம்ம மர்டர் பாட் கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஸோ இதை ஹேக் பண்ணி தப்பா யாரோ யூஸ் பண்றாங்க போல. அதுவும் இந்த ரோபோட் நம்ம மர்டர் பாட்டை விடவே பயங்கர பவரானது, அப்கிரேட் ஆனது அது. ஆனா மர்டர் பாட் வந்து நிறைய டிவி ஷோலாம் பார்க்கும்ல, அதுல வர சண்டை காட்சிகளை அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த டெக்னிக்கை இந்த ரோபோட் கிட்ட யூஸ் பண்ணி அதை காலி பண்ணுது. ஸோ அந்த ரோபோட் கழுத்துல காம்பாக்ட் ஓவர் டிரைவ் மாடியூல் இருக்கு. ஸோ அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க இதை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட இன்னொரு ரோபோட் நம்ம மர்டர் பாட்டை அட்டாக் பண்ணுது.
ஸோ எப்படி இந்த ரோபோட்கள்லாம் ஒரு சிப்பு மூலியமா வேற யாரோட கண்ட்ரோல்ல இருக்கோ, ஸோ அதே மாதிரி நம்ம மர்டர் பாட்டுக்கும் ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்ணலான்னு அந்த பிளாக் கலர் ரோபோட் நினைக்கும் பொழுது உடனே மர்டர் பாட்டு சண்டை போட ட்ரை பண்ணுது. ஆனா அதால சுத்தமா முடியல. ஏன்னா அந்த பிளாக் கலர் ரோபோட் வந்து பயங்கரமா ஷூட் பண்ணிருக்கா. அதனால மர்டர் பாட்டுக்கு செம்மையா அடிபட்டிருக்கு. அது பாக்குற டிவி ஷோ தான் அடிக்கடி அது கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸோ அந்த பிளாக் கலர் ரோபோட்டும் நம்ம மர்டர் பாட்டை காலி பண்ணலான்னு வரும்பொழுது பின்னாடி இருந்து நம்ம கேப்டன் அந்த பிளாக் ரோபோட்டை காலி பண்றாங்க. 10 நிமிஷத்துல நான் வரலனா திரும்ப போயிடுங்க அப்படின்னு தான் மர்டர் பாட் சொல்லியிருக்கோம். ஆனா கேப்டன் நம்ம மர்டர் பாட்டை காப்பாத்தவே திரும்ப வந்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற க்ரூ ஆட்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ரோபோட்ஸை யாரோ கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி கொடூரமான வேலையை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மெதுவா இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது திரும்பவும் இன்னொரு பிளாக் கலர் பாட் ஸோ அகைன் இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. நம்ம மர்டர் பாட்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வாங்கின அடிக்கு மனுஷங்களுக்கு எப்படி கற்பனையா சில விஷயங்கள் தோணுமோ அதே மாதிரி இந்த மர்டர் பாட்டும் அது பார்க்குற டிவி ஷோக்குள்ளேயே இது ஒரு கேரக்டரா போற மாதிரியும் அங்க நம்ம கேப்டன் அவங்களுடைய க்ரூலாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா அந்த பிளாக் கலர் ரோபோட் இருக்குல்ல அது சிப்பை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு நம்ம மர்டர் பாட் மேல. கொஞ்சம் கொஞ்சமா மர்டர் பாட்டும் சேஞ்ச் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கே அது தெரியல. ஸோ கேப்டன் அவங்க க்ரூ ஆளுங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. கடைசியா அந்த பிளாக் கலர் ரோபோட் மேலேயே ஸ்பேஸ் ஷிப்பை கொண்டு வந்து லேண்ட் பண்ணிடுறாங்க. அது காலி ஆகுது. ஸோ எல்லா பிரச்சனையும் ஓவர் அப்படின்னு இவங்க நினைக்கும் பொழுதே டக்குன்னு நம்ம மர்டர் பாட் புரிஞ்சுக்குது அது உடம்புல அந்த சிப் இருக்கு அப்படின்ட்டு. அதோட அது கண்ணுக்கு நம்ம கேப்டன் அவரோட க்ரூ ஆளுங்கெல்லாம் டார்கெட் மாதிரி காட்டுது. ஸோ உடனே மர்டர் பாட்டும் நீங்க சீக்கிரமா என்ன கொல்லணும், அப்படி இல்லைன்னா இன்னும் சில நிமிஷங்கள்ல நான் உங்களை கொன்னுடுவேன், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை எனக்கு செட் பண்ணி வச்சுட்டாங்க, சீக்கிரமா என்ன கொல்லுங்க அப்படின்னு சொல்ல கேப்டனால முடியல. ஏன்னா மர்டர் பாட்டை அவங்க க்ரூல ஒரு ஆளா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இப்படியே போச்சுன்னா நான் உங்களை கொன்னுடுவேன், சொன்னா கேளுங்க அப்படின்ட்டு மர்டர் பாட் என்ன பண்ணுதுன்னா ஒரு கன் எடுத்து அதோட நெஞ்சிலேயே வச்சு சுட்டுக்குது. ஸோ அதை சுட்டுக்கிட்டு அப்படியே கீழே விழ எல்லாருமே பதறி போறாங்க. உடனே மர்டர் பாட்டை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சரி பண்ணணும், எல்லாத்தையும் ரீபூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு திரும்பவும் ஏதோ ஒரு ரோபோட் வர மாதிரி இருக்க உடனே கேப்டன் க்ரூ ஆளுங்களை சேர்ந்த ஆரடான்றவங்க கன்னால சுடுறாங்களா பார்த்தா அது ரோபோட்லாம் கிடையாது, லீபி அப்படின்ற இவங்கள மாதிரியே இன்னொரு டீம் மொத்தமா நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல அதுல உயிர் பொழைச்ச ஒருத்தங்க அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் அவங்களையும் கூப்பிடுறாங்க. திடீர்னு எங்க கிட்ட இருந்த செக்யூரிட்டி யூனிட் எல்லாமே எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்ட்டு கீழே விழுந்து போயிருக்கிற நம்ம மர்டர் பாட்டையும் பார்த்து பயப்படுறாங்க. அது இறந்து போயிச்சு தானே, திரும்ப எழுந்துற போது, அது எழுந்தாலும் நம்மள எதுவும் பண்ணாது அப்படின்னு கேப்டன் சொல்லி இவங்களை கூட்டிட்டு போறாங்க. சோ எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. மர்டர் பாட்டுக்கு அடிபட்டு இருக்குல்ல, சோ எல்லாத்தையும் சரி பண்றாங்க. அந்த சிப் இருந்த இடம் அதோடைய டேட்டான்னு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு மொத்தமா ரீபூட் பண்றாங்க. சோ எங்களை காப்பாத்த இது தன்னைத்தானே சுட்டுக்குச்சுன்ற விஷயத்த சொல்ல வேற ஒரு க்ரூவை சேர்ந்த அந்த லீபின்ற பொண்ணு எது உங்க ரோபோட் அந்த மாதிரி பண்ணுச்சா, ஆனா எங்க ரோபோட் டக்குன்ட்டு கன் எடுத்து எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. இங்க நம்ம மர்டர் பாட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த இன்ஜினியர் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்னடான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மர்டர் பாட்டுக்கு எந்த ஒரு ரூலும் இல்ல. அதாவது எல்லா ரோபோட்ஸும் அந்த கம்பெனியோட ரூலுக்கு கீழே தான் இருக்கும், அதை தாண்டி சுயமா யோசிக்கவே முடியாது. ஆனா இந்த மர்டர் பாட் வந்து அந்த சிஸ்டமையே ஹேக் பண்ணி இப்ப இது மனுஷன மாதிரியே யோசிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நாளாவே இது இப்படிதான் இருக்கான் அப்படின்னா அதனாலதான் இது ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குச்சு அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்ட அந்த லீபின்ற பொண்ணு ஐயோ எனக்கு பயமா இருக்கு, அது நம்மள சாகடிச்சிரும்னு சொல்லும் பொழுது கேப்டன் மத்தவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. இப்ப அதால நகர முடியாது. என்ன திங்க் பண்றாங்கன்னா ரூலுக்கு கட்டுப்பட்ட ஒரு ரோபோட்டா இருந்தா அதை நம்ம கூட வச்சுக்கலாம். ஆனா இதுக்கு இப்ப ரூல்ஸே கிடையாது, மனுஷன மாதிரி சிந்திக்க கூடியது, இதை நம்ம கூட வச்சிருக்கிறது ரொம்ப ஆபத்து. சோ அதனால டீஆக்டிவேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கேப்டன் என்ன சொல்றாங்கன்னா இது மனுஷன மாதிரி சிந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்படி இருந்தும் நம்மள அது காப்பாத்துச்சு, இப்ப கூட தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு நம்மள காப்பாத்த ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ அதனால இதை நம்ம நம்பலாம், இதை ஆன் பண்ணி விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்ஜினியர் வந்து அதெல்லாம் முடியாதுன்ட்டு அதை டீஆக்டிவேட் பண்றதுக்கு வேலையை பாக்குறாரு. ஆனா அந்த நேரத்துல நம்ம மர்டர் போட் வந்து கிட்டத்தட்ட கான்ஷியஸ் நிலைமைக்கு வந்துருது. அந்த இன்ஜினியருடைய ப்ரோக்ராமை ஹேக் பண்ணி அப்படியே எழுந்து இன்ஜினியர் கழுத்தை பிடிச்சி தூக்க கேப்டனும் வந்து ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணாத விட்டுடுன்னு சொல்ல மர்டர் பாட்டும் விட்டுடுது. உடனே இன்ஜினியரும் பாத்தீங்களா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு, ஒழுங்கா அதை டீஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆனா கேப்டன் மர்டர் பாட் கிட்ட இங்க பாரு இன்னொரு தடவை இப்படி பண்ணாத, நீ எல்லாரையும் பாதுகாக்கணும், எனக்கு தெரியும் நீ சுயமா சிந்திக்கிற அப்படின்ட்டு, ஆனா இதுக்கப்புறம் நீ எங்க டீம்ல ஒரு ஆளு அப்படின்னு சொல்ல மர்டர் பாட்டும் ஓகேன்னு சொல்லுது. இது ஏன் ஓகே சொல்லுதுன்னா இது தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு காலி ஆயிடுச்சு, ஆனா இருந்தாலும் திரும்ப எல்லாத்தையும் இவங்க தானே சரி பண்ணது. சோ அதனால நம்ம கேப்டனுடைய ஒரு க்ரூல ஒரு ஆளா இந்த மர்டர் பாட்டும் இருக்கு. சோ இப்போ இவங்க வந்துட்டு ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிடணும். சோ அதுக்காகவே இந்த பிளானட்ல ஒரு டிவைஸ் இருக்கு, அது வந்து சிக்னலா அனுப்பும். சரின்னு இவங்களும் சிக்னல் அனுப்ப ட்ரை பண்றாங்க ஸ்டேஷன்ல இருந்து, ஆனா சிக்னல் போகவே மாட்டேங்குது. சோ மர்டர் பாட்டும் சொல்லுது
சொல்லுது நம்ம கொஞ்சம் பக்கத்துல போனாதான் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சரின்னு நம்ம கேப்டனும் மர்டர் பாட் மட்டும் தான் அவங்க அந்த சிக்னல் கொடுக்குற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு ட்ரை பண்ணாலும் சுத்தமா முடியல. அப்படின்னா அந்த சிக்னல் பக்கத்துல போயிட்டு மேனுவலா தான் இவங்க ஆன் பண்ணணும். சோ அதனால இவங்க போற ட்ரோனும் அப்படியே பக்கத்துல போய்கிட்டே இருக்கு. அப்பதான் மர்டர் பாட்டுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. கேப்டன் சீக்கிரம் வண்டியை திருப்புங்க அப்படின்னு சொல்லுது. பார்த்தா அந்த சிக்னல் கொடுக்குற டிவைஸே வெடிச்சு செதறுது. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த ட்ரோனையும் தரையிறக்கிறாங்க. ஆனா அது திரும்ப ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இவங்களால அவங்க க்ளூ ஆட்கள் இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு போக முடியாது. உடனே கேப்டனும் பரவாயில்ல நம்ம அதை ரிப்பேர் பண்ணலாம், உனக்கு ரிப்பேர் பண்ண தெரியும்ல. நம்ம மர்டர் பாட்டும் இல்ல எனக்கு தெரியாது, என்ன சொல்ற, உன்னோட ப்ரோக்ராமிங்ல இதை ரிப்பேர் பண்றதுக்கான மொத்த புக்லெட்டும் இருக்குமே. இருக்கும் தான், ஆனா எனக்கு பிடிச்ச சீரிஸ் ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா அந்த ரோபாட்டு. எங்க நம்ம கேப்டன் பயங்கரமா கடுப்பாக்குறாங்க. ஏதோ ஒரு கேவலமா மொக்கையான ஷோவை பாக்குறதுக்காக எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நீ டெலிட் பண்ணிருக்க, இவ என்ன பண்றது நம்ம அப்படின்னு ஒன்னும் புரியல அவங்களுக்கு. சரி ஏதோ ஒன்னு தெரிஞ்சதை வச்சு பண்ணுவோமே அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ஆனா நம்ம கேப்டனுக்கு இந்த ரிப்பேர் பண்றத பத்தி நாலேஜே சுத்தமா கிடையாது. அதனால ரொம்ப பதட்டமாகறாங்க. பேனிக் அட்டாக் வருது அவங்களுக்கு. உடனே மர்டர் பாட்டும் அது பாக்குற அந்த டிவி ஷோவை பிளே பண்ணி விடுது. அந்த டிவி சீரிஸோட பேரு சான்ச்சுரி மூன். சோ அதை பாக்குற நம்ம கேப்டனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. மர்டர் பாட்டும் ஏதோ மொக்கையான சீரிஸ்ன்னு சொன்னீங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பெருமை பீத்திக்குது. சோ அப்பதான் நம்ம கேப்டன் நோட் பண்றாங்க மர்டர் பாட்டோட உடம்புல இருந்து ஏதோ ஒன்னு லீக் ஆகுது. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க மர்டர் பாட்டும் என் உடம்புல லூப்ரிகன்ட் லீக் ஆகுது, அது ரொம்ப லோ ஆகுது அப்படின்ட்டு வாய்ஸ்லாம் மாறி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருது. சோ கேப்டன் உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க இருக்கிற அந்த ட்ரோன் இருக்குல்ல அதுல இருக்கிற ஒயரிங்க இந்த மர்டர் பாட் கூட கனெக்ட் பண்ணி லூப்ரிகன்ட் எல்லாம் ஃபில் பண்றாங்க. சோ மர்டர் பாட்டும் கண்ணை முழிச்சு எழுந்துக்குது. இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இவங்க வந்து இந்த ட்ரோன் வந்து அந்த சிக்னல் வெடிச்சு செதறும் பொழுது நிறைய வயர்ஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுலாம் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. சோ மர்டர் பாட் என்ன சொல்லுதுன்னா ஏன் உடம்புல இருக்கிற நரம்புகளை யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற இந்த ட்ரோனுக்கு வயரிங் பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா கேப்டனும் உடம்புல இருக்கிறது உண்மையான மனுஷ நரம்பு தானே, க்ளோன் பண்ணப்பட்டது, அது எப்படி வயரிங்கா யூஸ் ஆகும்னு கேட்கும்போது தான் மர்டர் பாட்டும் சொல்லுது இந்த யூனிவர்ஸ்லயே பெஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வயரை விட பெஸ்ட் எதுனா அது நரம்புகள் தான். சோ கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும், என் உடம்புல இருந்து நீங்க அதை எடுங்கன்னு சொல்லுது. ஆனா கேப்டனுக்கு கையெல்லாம் நடுங்குது. இந்த நேரத்துல ஸ்டேஷன்ல இவங்க காப்பாத்தினாங்கள ஒரு பொண்ணு, வேற ஒரு க்ரூவை சேர்ந்த லீபி அப்படின்ற ஒருத்தங்க, அவங்க கையில கன்னை வச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கிறாங்க. எங்க கேப்டனும் மர்டர் பாட் உடம்புல இருந்து அந்த ஒயர் மாதிரி இருக்கிற நரம்பை எடுத்து அதை இவங்க ட்ரோன்ல செட் பண்ணி அழகா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த ட்ரோன்ல திரும்ப இவங்க ஸ்டேஷனுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல அந்த லீபின்ற லேடி எனக்கு எல்லா டேட்டாவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இன்ஜினியர் முடியாதுன்றாரு. அவரோட தொடையிலேயே ஷூட் பண்ணிடுறாங்க அவங்க. அதோட நான் இறந்து போனாங்களே அந்த க்ரூவை சேர்ந்தவளே கிடையாது, உங்க கேப்டனும் அந்த ரோபாட்டும் நேரத்துக்கு அழிஞ்சு போயிருக்கும், அந்த சிக்னல் வெடிக்கிற மாதிரி பிளான் பண்ணதே நான் தான், எனக்கு தேவை டேட்டா மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. டக்குன்னு பார்த்தா அங்க நம்ம மர்டர் பாட்டும் கேப்டனும் வந்துடுறாங்க. அந்த லீபின்ற லேடி இன்ஜினியர் தலையில கன்னை வச்சுக்கிட்டு ஒரு அடி முன்னாடி வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல அடுத்த செகண்டே அவங்க தலை செதறுது. ஏன்னா மர்டர் பாட்டு போட்டு தள்ளிடுது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவளை உயிரோட பிடிச்சிருந்தா அவ யாரு எங்க இருந்து வந்தா நம்ம டேட்டா எதுக்குன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா இப்ப போட்டு தள்ளிட்டியே அதுவும் நீ ஒரு கொலை பண்ற அப்படின்ட்டு பயந்து போறாங்க. ஆனா மர்டர் பாட்டு அழகா அங்க இருந்து போய் உடம்புல லீக்கேஜ் அடிபட்டுலாம் இருக்கும்ல, சோ அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப கதை அப்படியே ஒரு மாசம் பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம கேப்டனுடைய க்ரூ ஆட்கள் எல்லாருமே ஜாலியா ஒரு கேம் ட்ரூத் ஆர் டேர் மாதிரி விளையாடுறாங்க. அப்ப நம்ம இன்ஜினியர் கிட்ட கேக்குறாங்க நீ ஒரு ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஒரு ஸ்பை, நம்ம கேப்டன் கூட சேர்ந்து சில ரகசியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் வந்தாராம். ஆனா குற்ற உணர்ச்சியில இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு சாகரத்துக்கு போனாரு. ஆனா கேப்டன் தான் இவரோட மனசை மாத்தி இனிமே நீ ஏன் கூடவே இரு, அந்த ஸ்பை வேலைலாம் வேணான்னு சொல்லி இவங்க க்ரூல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் அந்த இன்ஜினியர் சொல்றாரு. திரும்ப கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. சோ அந்த லீபின்ற லேடி வந்து இறந்து போயிட்டாங்க. கொன்னது நம்ம மர்டர் பாட் தான். அதனாலேயே இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சோ மர்டர் பாட்டும் வந்து அதோட ஹெல்மெட்டை கழட்டி உங்களுக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா உடனே ஸ்டேஷன்ல நம்ம வேற ஏதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், ஏன்னா இந்த லீபி மாதிரியே இன்னும் நிறைய எதிரிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இது சொல்லுது. சோ இவங்க எல்லாருமே இவங்க இருக்கிற அந்த ஸ்டேஷனையே எடுத்துக்கிட்டு இந்த பிளானட்லயே சேஃபான ஒரு இடத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரியே ஸ்டேஷனும் ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது. சோ யாரும் வெளியே வராதீங்க, நான் ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு பாதுகாப்பானதா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம மர்டர் பாட் மட்டும் போயிட்டு செக் பண்ணுது. அப்ப மரத்துல இந்த மர்டர் பாட் மாதிரி இன்னொன்னு இருக்கிற மாதிரியும் அப்படியே மரத்தோடைய அந்த வேர்கள்லாம் அதை மூடுற மாதிரி கற்பனை பண்ணுது இந்த மர்டர் பாட். இதெல்லாம் சீரீஸ்ல பார்த்த சீனை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறமா வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, வெளியே வரலான்னு சொல்ல நம்ம கேப்டன் அவருடைய க்ரூ ஆட்கள்னு எல்லாருமே வெளியே வராங்க. சோ எல்லாருக்குமே மர்டர் பாட்டை பார்த்து பயமா இருக்கா. சோ அதனால தெளிவா கேட்டுறாங்க, இங்க பாரு ஒன்ன நாங்க எங்க க்ரூ ஆளா ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறோம், பதிலுக்கு நீயும் அப்படி நினைக்கணும், எங்களை நீ அட்டாக்லாம்
பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல மர்டர் பாட்டும் நான் உங்களை அட்டாக் பண்ண மாட்டேன், நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லுது. ஆனா அப்ப திடீர்னு தூரத்துல இந்த பிளானட்ல தான் அந்த பூரான் மாதிரி உயிரினங்கள் இருக்குல்ல அது வர மாதிரி இருக்கா, சீக்கிரம் எல்லாரும் ஸ்டேஷனுக்குள்ள போங்கன்னு நம்ம மர்டர் பாட் சொல்ல எல்லாரும் போயிடுறாங்க. அந்த பூரானும் வந்து இவங்க ஸ்டேஷன் மேலேயே வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. சடனா பார்த்தா இன்னொரு உயிரினம் அங்க வருது. அவ்வளவுதான், இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஸ்டேஷனை காலி பண்ண போகுதுன்னு நினைச்சா அதுங்க ரெண்டும் இவங்க ஸ்டேஷன் மேல ஏறி நின்னுக்கிட்டு முதல் பகல் கொண்டாடிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, எப்படா போவுங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுங்க எல்லாமே போயிடுதுங்க. பார்த்தா ஸ்டேஷனுடைய டோர் கிட்ட அதுங்க முட்டை வச்சுட்டு போயிருக்குங்க. சரி இந்த முட்டையை கிளீன் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தா போனதுங்க திரும்ப வந்துருச்சுங்கன்னா என்ன பண்றது, அது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப திடீர்னு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு ரோபோட் யாருடைய கண்ட்ரோல்லயோ இருக்கு போல அது வந்து நம்ம மர்டர் ரோபோட் கூட சண்டை போடுது. மர்டர் ரோபோட்னால சமாளிக்க முடியல, ஏன்னா அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டதுங்க செம்ம அட்வான்ஸ்டா இருக்குதுங்க. நம்ம கேப்டன் அவரோட க்ரூ ஆட்கள்லாம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க, சுத்தமா முடியல. அப்ப அந்த பிளாக் கலர்ல இருக்கிற ரோபோட் வந்து தெரியாதனமா அந்த முட்டைகளை அழிச்சிருது. இதனால கடுப்பாகி போன அந்த பூரா திரும்ப அப்படியே பூமியில இருந்து வெளியே வந்து அந்த கருப்பு கலர் ரோபோட்டை கடிச்சு துப்பிடுது. நல்ல வேலையா அந்த பூரானால இவங்க இப்ப தப்பிச்சாங்க. ஆனா இப்ப இவங்க இருக்கிற லொகேஷன் எதிரி ஆட்களுக்கு தெரியும் போல, அதான் அந்த கருப்பு கலர் ரோபோட்டை அனுப்பியிருக்காங்க. யாரு எதிரி, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு இன்னும் இவங்களுக்கே தெரியல. மர்டர் பாட் வந்து தொடர்ந்து அந்த டிவி ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த டிவி ஷோவில் ஒரு லேடி மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ரோபாட். அந்த ரோபாட் அவங்க க்ரூவையே கொல்ற மாதிரியான ஒரு எபிசோடு அது. அதை இது பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம கேப்டனோ இல்லை மற்ற க்ரூ ஆளுங்களோ பேசும்பொழுது டக்குன்னு அதை பாஸ் பண்ணிட்டு அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்லுது இந்த ரோபாட். அதுக்கப்புறமா இவங்க ஸ்டேஷனுக்கு வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணும்பொழுது தான் இவங்களுக்கு ஒரு வீடியோ கால் மாதிரி வருது. அதில் ஒருத்தங்க பேசுறாங்க. கிரே கிரைஸ் அப்படின்ற ஒரு மைனிங் கம்பெனி, அந்த கம்பெனியோடைய லீடர் தான் பேசுறாங்களே. ஜஸ்ட் நமக்குள்ள இருக்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதை பத்தி நம்ம பேசலாம். எங்க ஆளு லீபிய வேற நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, ஒரு இடத்துல நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த லேடியை பாக்குறதுக்கு நம்ம கேப்டனும் அவரோட க்ரூ ஆளுங்களும் ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினியர் இருக்காருல்ல, அதான் லீபி வந்து தொடையிலேயே சுற்றுப்பாங்களே, வழியில அவரு துடிக்கிறாரு. பெயின் கில்லர் போட்டாலும் ஒர்க் ஆகவே இல்லை. அதனால மர்டர் பாட் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய நரம்புகள் கூட நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா ஈஸியா அந்த வலிகளை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இதோடைய உடம்புல இருக்கிற நரம்பையும் நம்ம இன்ஜினியர் உடம்புல இருக்கிற நரம்பையும் ஜாயின் பண்ணி ரெண்டு பேருமே இப்போ ஒரே பர்சன் மாதிரி ஆகுறாங்க. மர்டர் பாட் என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு வலி இருக்கிற இடங்கள்ல மொத்த வலியையும் காலி பண்ணுது. இந்த நேரத்துல இன்ஜினியருடைய நினைவுகள் எல்லாம் அது பாக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா கனெக்ட் ஆகி தானே இருக்காங்க. எப்படி இது நம்ம இன்ஜினியருடைய நினைவுகளை பாக்குதோ அதே மாதிரி அந்த மர்டர் பாட்டோடைய மெமரிஸை இவரு பாக்குறாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு. டக்குன்னு பயந்து போய் மர்டர் பாட் கூட இருக்கிற கனெக்ஷனை கட் பண்றாரு. அதோட எல்லார்கிட்டயும் சொல்றாரு, இந்த ரோபாட் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு, அது பேர் என்ன தெரியுமா, அது மர்டர் பாட்னு சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு ரோபாட் தனக்கு மர்டர் பாட்னு பேர் வச்சிருக்குன்னா அப்ப அது கொலை பண்றதா தானே நினைக்குது. அதோட நிறைய மைனர்ஸை இது கொன்னு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. மர்டர் பாட்டும் இங்க பாருங்க, அந்த தவறு நடந்துச்சுதான், ஆனா அதுக்காகலாம் நான் மர்டர் பாட்னு பேர் வைக்கல, இது ஃபன்னா இருக்கும் தான் வச்சேன். எது ஃபன்னு, கொலை பண்றது உனக்கு ஃபன்னா? இங்க பாருங்க, இந்த ரோபாட் பெரிய ப்ராப்ளத்துல இருக்கு, எப்ப வேணாலும் இது நம்மள கொல்லலாம் அப்படின்ட்டு இவரு சொல்ல எல்லாருக்குமே பயம் ரொம்ப அதிகமாகுதா. அதனால மர்டர் பாட்டும் என் மேல இவ்வளவு பயம் இருக்குன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்கள தனியா விட்டு அது கிளம்பி போயிடுது. எங்க மர்டர் பாட்டும் இல்லாம கேப்டன் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அந்த கிரே கிரைஸ் மைன் கம்பெனியோட லீடரை பார்க்க போறேன், ஏன்னா அப்பதான் என்ன பிரச்சனை, ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரிய வரும்னு சொல்ல க்ரூ ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க. கேப்டன், ஒருவேளை நீங்க போய் உங்களை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, நமக்கு பாதுகாப்பா இருந்தா அந்த மர்டர் பாட்டும் இப்ப நம்ம கிட்ட கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா கேப்டனுக்கும் வேற வழி இல்ல. ஆனால் அப்போ தான் மர்டர் பாட் திரும்ப ஸ்டேஷனுக்கே வந்து நம்ம கேப்டன் கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லுது. மர்டர் பாட் இங்கேருந்து நேராக அந்த எதிரிகள் அந்த மைனிங் கம்பெனியோடைய லீடர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் தேடுற ஆட்கள் இங்கே தான் இருக்காங்கன்ட்டு போட்டு கொடுக்க போகுதான். அதனால் அந்த இடத்துக்கு அந்த மைன் கம்பெனி ஆட்கள் லீடர்னு எல்லாருமே வருவாங்க. அந்த கேப்பில் அவங்களுடைய ஸ்டேஷன் ஃப்ரீயாக தானே இருக்கும். அந்த ஸ்டேஷனை நம்ம ஆட்கள் நைஸாக போயிட்டு காலி பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக நம்மளால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லுது. கேப்டனுக்கும் அது ஓகேன்னு சொல்ல மர்டர் பாட்டும் நேராக அந்த மைனிங் கம்பெனியோடைய அந்த லீடர் கிட்ட தான் போகுது. ஆனா நம்ம மர்டர் பாட் சொல்றத அவங்க நம்பணும்ல. அதனால அது என்ன சொல்லுதுன்னா, நான் என் சிஸ்டமை ஹேக் பண்ணி எந்த கண்ட்ரோலும் எனக்கு கிடையாது, ரூல்ஸ் கிடையாது, மனுஷங்க மாதிரியே நான் சிந்திப்பேன். ஆனா இந்த விஷயம் கம்பெனிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன போட்டு தள்ளிடுவாங்க. அதனால ஒரு நார்மல் ரோபாட் மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஒரு குரூப் கிட்ட வந்தேன். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு தேவலாம் என்ன அழிச்சிட்டதா ஒரு ரிப்போர்ட்டை நீங்க அந்த கம்பெனி கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சுதந்திரமா சுத்துவேன். அதுக்கு பதிலா நான் அந்த குரூப் எங்க இருக்குன்ற விஷயத்த நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. இந்த
நேரத்துல நம்ம இன்ஜினியரும் இன்னொரு ஒரு க்ரூ ஆளும் சேர்ந்து இந்த மைனிங் கம்பெனியுடைய ஆட்களுடைய ஸ்பேஸ்ஷிப்ல பாம்பை செட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நம்ம மர்டர் பாட்டும் அந்த எதிரிகால ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க அவங்க இருக்கிற இடம் ரொம்ப தூரத்துல இருக்கு, அதனால உங்க ஸ்பேஸ்ஷிப்ல நம்ம போகலாம் அப்படின்ட்டு அந்த பாம்பு இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்க்கு தான் கூட்டிட்டு வருது. கரெக்டா கிட்ட வந்துட்டாங்க. ஏறி போனாங்கன்னா நம்ம மர்டர் பாட் தானே கூட்டிட்டு போவாங்க, வெடிச்சா இதுவும் தானே காலி ஆகும். இன்னும் ஒரு நிமிஷத்துக்கிட்ட இருக்கு, அதனால இஷ்டத்துக்குன்னு என்னென்னமோ டயலாக பேசுது. கரெக்டா அந்த 7-6 செகண்ட் வரும்பொழுது நீங்க காலி அப்படின்னு ஓடி போய் இது குதிச்சிருது. ஆனா பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப் வெடியவே இல்ல, இவங்க செட் பண்ணது வேஸ்டா போயிருக்கு. அந்த லீடர் லேடியும் வந்து என்னது நீங்க காலின்னு சொல்லி எகிரி குதிக்கிற, இல்ல அந்த பக்கம் ஏதோ ஆட்கள் வந்த மாதிரி இருந்ததா, அதான் நம்மள காலி பண்ணிடுவாங்களோன்னு செக் பண்ண பார்த்தேன் அப்படின்னு ரோபோட் சமாளிக்குது. எங்க நம்ம கேப்டனும் வந்து எல்லா பிளானும் சொதப்பிக்குச்சுன்னு புரிஞ்சு மர்டர் பாட்டை காப்பாத்தணும்னு நேரா அவங்களே ஒரு ட்ரோன்ல வந்துடுறாங்க. அங்க சோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பேசுறதுக்கெல்லாம் கூப்பிடல, காலி பண்ண தான் கூப்பிட்டேனே, அதோட இந்த ரோபோட் என்ன தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னும் பொழுதுதான் அந்த லீடர் லேடி இருக்காங்கல்ல, எதிரி லீடர் லேடி, அந்த லேடியோட ஆளு ஒருத்தர் புடிச்சிட்டேன், இந்த ரோபோட் பேசுறது எல்லாமே சான்ச்சுரி 3ன்ற டிவி சீரிஸ்ல வரது, அது ஒரு மொக்க சீரிஸ் ஆச்சே அப்படின்னு அந்த லீடர் லேடி சொல்லும் பொழுது மர்டர் பாட் கடுப்பாகுது. அது எவ்வளவு தரமான சீரிஸ் தெரியுமா, எல்லா எபிசோடும் சும்மா பிரீமியம் HD குவாலிட்டியில வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா. இந்த எதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல மைனிங் கம்பெனியை சேர்ந்த இந்த லீடர் லேடி, இவங்க கிட்ட ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து சிக்னல் அனுப்ப முடியும், மேல வார்ம் ஹோல் இருக்கும், அதுல சிக்னல் போயிடுச்சுன்னா உதவிக்கு ஆட்கள் வருவாங்க. நம்ம கேப்டன் டீம் கிட்ட இருந்த அந்த சிக்னல் வந்து அழிஞ்சு போயிடுச்சு, சோ அதனால இவங்க சிக்னலை யூஸ் பண்ணலான்னு அந்த வேலையை இன்ஜினியர் மத்த ஆட்கள் எல்லாம் பாக்குறாங்க. எங்க நம்ம மர்டர் பாட்டும் பயங்கரமா சண்டை போடுது. அதுல கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு ரோபோட், அதுதான் செம அப்கிரேட் ஆச்சு, அது நம்ம மர்டர் பாட்டை அடிக்கும் பொழுது மர்டர் பாட் என்ன பண்ணுது, அது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அவ்வளோ சீரிஸ் கிட்டத்தட்ட 2000 எபிசோடு இருக்கும், அது எல்லாத்தையும் அந்த கருப்பு கலர் ரோபோட்டுக்கு அனுப்பி விடுது. இதனால அந்த ரோபோட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதா, அதை யூஸ் பண்ணி அந்த ரோபோட்டை போட்டு தள்ளுது நம்ம மர்டர் பாட். சோ கரெக்டா இதே நேரத்துல தான் இவங்க அனுப்பணும்னு நினைச்ச அந்த சிக்னல் வானத்துல ராக்கெட்டா போக ஆரம்பிக்குது. செட் பண்ண பாம்பு ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் வெடிக்குது. சோ எதிரி ஆட்கள் அதுல மாட்டிக்கிட்டு இறந்து போறாங்க. நம்ம கேப்டனும் காலியா இருப்பாங்க. ஆனா மர்டர் பாட் என்ன பண்ணுதுன்னா வேகமா ஓடி போய் நம்ம கேப்டனை புடிச்சுக்கிட்டு பள்ளத்துல குதிக்குது. நம்ம கேப்டனுக்கு அடிபடாத மாதிரி ஃபுல் ஃபோர்ஸையும் இது வாங்கி கீழே விழவே கேப்டன் உயிர் பழைக்கிறாங்க. ஆனா மர்டர் பாட்டுக்கு பயங்கரமா அடிபடுது. சோ க்ரூ ஆட்கள்லாம் வந்து உண்மையிலேயே இந்த ரோபோட் நமக்கு உதவிதான் செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பார்த்தா நம்ம மர்டர் பாட்டு ஒரு இடத்துல இருக்கு. அங்க சில டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, என்ன நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு குப்பையில போட்டாங்க, அதான் உன்னை திரும்ப யூஸ் பண்ண போறோம், அதுவும் போலீஸ்க்கு அடியாலா போக போற நீனு, அதுக்கு முன்னாடி உன்னோட மெமரிஸ் எல்லாம் டெலீட் பண்ண போறோன்ட்டு மொத்தமா டெலீட் பண்ற வேலையில இருக்காங்க. நம்ம மர்டர் பாட்னால இந்த நேரத்துல எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா உடம்பு ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க வேலையை பாக்குறாங்க, எல்லா மெமரியையும் அழிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மர்டர் பாட் வந்துட்டு இப்போ ஒரு சாதாரண ரோபோட் தான். எங்க நம்ம கேப்டன் அவங்களோட க்ரூலாம் வந்து அந்த ரோபோட்டை உருவாக்குற கம்பெனி கிட்ட வராங்க. நாங்க அந்த பிளானட்ல இருந்து சிக்னல் அனுப்பணும், நீங்க வந்தீங்க, ரோபோட்டையும் கூட்டிட்டு போனீங்க, ஆனா இப்ப எங்க ரோபோட். சோ நடந்த பிரச்சனையா அந்த கம்பெனி ஆட்களும் சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த பிளானட் வந்து எப்படி இப்ப நம்ம பூமியில ஒரு சில இடங்கள்லாம் ஸ்மகிள் பண்ற இடங்களா இருக்கு, அந்த மாதிரி ஒரு சில பிளானட்ல ஸ்மக்லர்ஸ்லாம் இருப்பாங்க. சோ அவங்க வந்து அந்த பிளானட்ல மைனிங்லாம் பண்ணுவாங்க இல்லீகலா. சோ அதை மீறி யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க டேட்டால இருந்து மேப்பு, ஆபத்தான உயிரினங்கள் இருந்தா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் அழிச்சிருவாங்க. சோ அப்படிதான் நம்ம கேப்டனும் அவங்க டீமும் மாட்டினாங்க. சோ எப்படியோ எதிரிகளுடைய டிவைஸை யூஸ் பண்ணி சிக்னல் கொடுத்து காப்பாத்திட்டாங்க. ஆனா மர்டர் பாட்டை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. மேடம் உங்களுக்கு வேணும்னா புது ரோபோட் வாங்கிக்கோங்க, அதை வந்து நாங்க மொத்தமா அழிச்சிட்டோம்னு போய் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் வந்து இந்த ரோபோட்டை ரொம்ப கம்மி விலையில கொடுத்துருவாங்க. அதுவும் முக்கியமா நம்ம மர்டர் பாட் மாதிரியான பழைய ரோபோட்டை தான் கொடுப்பாங்களே. சோ அப்படிதான் போலீஸ்காரங்க நம்ம மர்டர் பாட்டையும் இன்னும் சில பாட்ஸையும் கூட்டிட்டு போறாங்க. அதை நம்ம கேப்டன் க்ரூவை சேர்ந்த ஒரு ஆள் பார்த்துட்டு, ஏய் மர்டர் பாட் நீங்க என்ன பண்ற அப்படின்னு பக்கத்துல போனா அதுக்கு சுத்தமா அடையாளமே தெரியல. இந்த விஷயத்த நம்ம கேப்டன் கிட்ட சொல்ல, அப்படின்னா நம்ம ரோபோட்டை அவங்க அழிக்கல, போய் சொல்லிருக்காங்க, நம்ம அதை வாடகைக்கு எடுத்திருக்கோம், இன்னும் கான்ட்ராக்ட் நம்ம கிட்ட இருக்கு. இது மூலியமா நம்ம ரோபோட்டை திரும்ப நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா மர்டர் பாட்டோடைய ஞாபகங்கள் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. சோ அதுக்கு திரும்ப ஞாபகத்தை கொடுக்கறதுக்காக இன்ஜினியர் ஒரு பிளான் போடுறாரு. அதுக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ், அந்த சீரிஸோடைய எல்லா எபிசோடையும் இவரோட மூளைக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. அது எப்படி மூளைக்குள்ள சேவ் பண்ண முடியும்னு கேட்டா, நம்ம மர்டர் பாட் தானே இன்ஜினியரோட வலியை குறைக்கிறதுக்கு
அதோடைய பார்ட்ஸ் அவரோட உடம்புல கனெக்ட் பண்ணி வச்சது அது வழியா அவர் ஏத்திக்கிறாரு. சோ இவங்க பண்ற வேலை ஜஸ்ட் இவங்க கிட்ட இருக்கிற அந்த ரெண்டல் டாக்குமெண்ட்டை காமிச்சு நம்ம மர்டர் பாட்டை இவங்க கூட்டிட்டு வர முடியும். ஆனா அந்த கேப்ல என்ன ஆயிடுது, போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல, அந்த போலீஸுங்க மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை அடிக்கிறதுக்கு நம்ம பாட்டை யூஸ் பண்றாங்க. இதே மாதிரிதான் முன்னாடி மைனர் பசங்களெல்லாம் கொலை பண்ணவே யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்படி இது மக்களை அடிக்கும் பொழுது டக்குன்னு இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதா, அதனால மக்களை அடிக்காம விட்டுடுது. இந்த கேப்ல மக்கள் நம்ம மர்டர் பாட்டை போட்டு செம்ம அடி அடிச்சு மேல ஏறுறாங்க. இந்த ரோபோட் வேஸ்ட், இதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ரோபோட்டை ஒரு கெமிக்கல் லிக்விட்ல போட்டு கரைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தான் நம்ம கேப்டன் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ரெண்டல் டாக்குமெண்ட்டை வச்சு திரும்பவும் மர்டர் பாட்டை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா இப்பவும் அதுக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. அப்பதான் இன்ஜினியர் அவரோட மூளையில இருந்து இந்த ரோபோட் கூட கனெக்ட் ஆகி எல்லா அந்த ஃபேவரட்டான டிவி ஷோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுறாரு. வெறும் டிவி ஷோ மூலியமா எப்படி ஞாபகங்கள் வரும்னா, இந்த ரோபோட் என்ன பண்ணிருக்குன்னா ஒவ்வொரு எபிசோட்லயும் அதோடைய ஞாபகங்களை புதைச்சு வச்சிருக்கு. சோ அதனால அந்த எபிசோட ரிசீவ் பண்ண உடனேமே எல்லா ஞாபகங்களும் வருது. ஏ மர்டர் பாட், நீ ஓகேவா, எங்களை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க பதிலுக்கு அது ஞாபகம் இருக்கு, ஆனா நீ 431வது எபிசோட டவுன்லோட் பண்ண மறந்துட்ட அப்படின்னு அது பேசும்போது தான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதியே வருது. நம்ம கேப்டனும் சொல்றாங்க, ரெண்டல்ல இருந்த ஒன்ன நாங்க மொத்தமா வாங்கிட்டோம், இனிமே நீ அந்த கம்பெனியை நினைச்சு பயப்படவே தேவையில்லை. உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மர்டர் பாட்டும் எனக்கு மனுஷங்க மாதிரி வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷங்க மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் ஒரு ரோபோட் அப்படின்றத வெளியே காட்டிக்காம மனுஷங்களோட மனுஷங்களா ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி வேற ஏதோ ஒரு பிளானட்டுக்கு போயிட்டு அது வாழ்க்கையா வாழ போகுது போல. சோ இந்த இடத்துலயே மர்டர் பாட்ன்ற இந்த கதை முடியுது. சோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.